பரவாயில்லையே! இன்னைக்கு மேட்ச்ல ஆர்சிபி ஒரு உருப்படியான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டாங்களே! இப்படி சொல்ற மாரி தான் இன்னைக்கு மேட்ச் இருந்துச்சுங்க. இன்னைக்கு ஆர்சிபிக்கும், கேகேஆருக்கும் நடக்கிற மேட்ச்ல ஆர்சிபி தான் டாஸ வின் பண்ணாங்க. டாஸ வின் பண்ணிட்டு, "ஏம்பா நாங்க பவுலிங்ல தானே வீக்கா இருக்கோம். அதனால நாங்களே ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் பண்ணாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. கேகேஆரும் ஸ்டார்ட்டிங்ல பேட்டிங்ல பட்டைய கிளப்பிட்டாங்க. அதுவும் பிலிப் சால்ட் பயங்கர அதிரடியா விளையாண்டாருங்க. அது மனுஷன் 4வது ஓவர் விளையாண்டாரு பாருங்க. வேற லெவல் இன்னிங்ஸ் குடுத்துட்டாருங்க. அந்த ஓவர்ல மட்டும் 4 4 2 6ன்னு சொல்லிட்டு அடிச்சு 4வது ஓவர்ல மட்டும் 28 ரன் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாரு. இதனால பிலிப் சால்ட்ட பொறுத்த வரைக்கும் 14 பால்ல 48 ரன் எடுத்து பயங்கர அதிரடியா விளையாண்டுட்டு இருந்தாரு. இத பார்த்த உடனே நம்ம என்ன நினைச்சோம்னா, இன்னைக்கும் ஆர்சிபிக்கு கேகேஆர் சங்கு ஊத போறாங்க அப்படின்னு தான் நினைச்சோம். அப்பதாங்க சிராஜ் வந்தாரு. இருங்க என்னை எப்படிலாம் விமர்சனம் பண்றீங்க, நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பிலிப் சால்ட்ட அவுட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு எஸ்தயால் ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா சுனில் நாராயண தூக்கிட்டாரு. சுனில் நாராயண தூக்குனது மட்டும் இல்லாம அதே ஓவர்ல ஆங்கர்ஸையும் அவுட் பண்ணிட்டாருங்க. உண்மையில இந்த விக்கெட்டை எஸ்தயால் எடுத்தாரு அப்படின்னு சொல்றதை விட கேமரான் கிரீன் எடுத்தாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா மனுஷன் வேற லெவல் கேட்ச பிடிச்சிட்டாரு. ஒத்த கையில கேட்ச பிடிச்சு அசத்திட்டாரு. அதனாலதான் இந்த ஒரு விக்கெட்டை எடுக்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல விக்கெட் போனாலும் ஒரு பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அவருக்கு வெங்கடேஷ் ஐயர் கொஞ்ச நேரம் நின்று சப்போர்ட் பண்ணாரு. அவரும் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் வந்தாருங்க. வந்த மனுஷன் பயங்கர அதிரடியா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. சரி கடைசி வரைக்கும் நின்று அதிரடி காட்டுவார்னு பார்த்தா ரிங்கு சிங் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஸ்ரேயஸ் ஐயரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு அவரும் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரசலும் ராமன்தீப் சிங்கும் கடைசி வரைக்கும் நின்று 20 ஓவர் முடிவுல கேகேஆர் 222 ரன் எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது ஒரு சில பேர் என்ன திட்டலாம், என்னப்பா இம்புட்டு ரன்னு கூச்சிருக்காங்க, நீங்க என்னடானா ஆர்சிபி நல்லா பவுலிங் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆனா இத்தனை நாள் ஆர்சிபி பவுலிங் போட்டதுக்கு இன்னைக்கு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ஆர்சிபி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா விளையாண்டு பவர் பிளேல அதிக ரன் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க இந்த மேட்சை வின் பண்ண முடியும். ஏன்னா 222 ரன் அப்படின்றது சேசபிள் ஸ்கோர் தான். இதை மனசுல வச்சுட்டு இந்த மேட்சாவது கண்டிப்பா வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பேட்டிங்கை கொடுத்தா பரவாயில்ல. அதை விட்டுட்டு நாங்க பேட்டிங்ல சொதப்போம்னு சொல்லிட்டு சொதப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல இருக்காங்க. அதனால இனி வரப்போற மேட்ச் எல்லாத்தையுமே வின் பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். எனக்கு ஆர்சிபியோட பவுலிங் கொஞ்சம் சுமாரா வந்திருக்கு. பேட்டிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிபியோட பவுலிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.